கன்னிராசிக்காரர்களுக்கு 3, 4, 5ன்னு சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல இப்போது சந்திரன் அவருடைய இயக்கங்கள் இருக்கின்றன. சந்திரனுடைய இந்த இயக்கம் வளர்பிறை சந்திரனாக அவர் இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த தடவை அதாவது பௌர்ணமி யோகத்துல சந்திர அதியோகம் புதனுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பினாலையும் ராசிநாதன் புதன் வெற்றியை கொடுக்கக்கூடிய லாபத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் நல்ல மேன்மையான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். 10ஆம் இடத்துல இப்ப பூரண சந்திர அதியோகமும் பூரணமான குரு சுக்கிரனும் இருக்கிறாங்க. தொழில் அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு ஒரு டைலமால இருந்தவங்க தாராளமா ஆரம்பிக்கலாம். தொழில் அமைப்பு நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும். சிறு குறு தொழில்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அன்னைக்கு சம்பாரிச்சா தாங்க என் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு காசு என்கின்ற மாதிரியாக அன்றைய அமைப்புகளிலேயே கொஞ்சம் ஒரு மாதிரியான தடுமாற்ற எண்ணங்களோடு நிலையோடு இருக்கக்கூடிய சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், எளியவர்கள், நடைபாதை கடை போன்ற அமைப்புகளில் வியாபாரத்தை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே சிறப்பான நன்மைகள் உண்டுங்க. தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், முதலாளிகிட்ட மனமாற்றம் ஏற்படும், மேலதிகாரிகள் உங்களை பார்த்து கரிச்சு கொட்டிருந்த அத்தனை அமைப்புகளும் வேலைக்கே போறதுக்கு பயந்துகிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல அமைப்பு. அரசு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதுதான் படிக்கணும், இதுதான் வேலை செய்யணும் என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு 4, 10ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருப்பதால் நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய நல்ல யோக வாரமாக இந்த வாரம் கண்டிப்பா இருக்குதுங்க. வாரத்தின் கடைசியில வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறார். அப்போது இளையவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. கல்வி, வேலை, தொழில் அமைப்புகளில் இளைஞர்கள் நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்பு. முகநூலில் கொஞ்சம் ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல இதிலெல்லாம் கொஞ்சம் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், அப்படி போட்டு சம்பாதிக்கணும், ரீல்ஸ் போடணும் என்கின்ற மாதிரியாக தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளக்கூடிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, எதிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய, சங்கடங்கள் பெரிதாக இல்லாத யோக வாரங்க இந்த வாரம்.